Hi friends, welcome back to the video. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா JBL பார்ட்டி பாக்ஸோட ரிவ்யூ வீடியோ. We'll start with design. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரக்கடாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பீக்கர், பில் குவாலிட்டி, இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி அண்ட் த ஃப்ரண்ட் மெட்டல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான ப்ராடக்டில் பண்ணியிருக்காங்க. செம்ம சாலிடாக இருக்குது ஆஸ் அ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகே, இப்போ இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்க டாப் பேனல் பட்டன் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், சிங்கிள் கிளிக்கு பவர் ஆன் பவர் ஆஃப். நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பேர் பட்டன், சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டாக கனெக்ட் ஆகிற டிவைஸோட கனெக்ட் ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் பேர் மோடுக்கு போயிடும், நியூ டிவைஸ் பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர், ரொட்டேட்டபிள் மாதிரி இருக்கும், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் வால்யூம். ப்ளே பாஸ் பட்டன் வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே அண்ட் பாஸு, டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ராக்கு, ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக்கு. லைட் பட்டன் ஃப்ரண்ட் பேனலில் இருக்க ஆம்பியன்ஸ் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் ஒரு 6 to 7 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ண அந்த மோட்ஸ்லாம் மாறும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது, ஒரு பார்ட்டி வைப் கொடுக்கும். இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட் மோட். இந்த பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெவல் பூஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும், தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மோட் போகும். இந்த டிஃப்ரென்ஸ் விசிபிளாக இருக்கும். நீங்கள் டாப் லெவல் பேஸ் பூஸ்ட் மோட் எனேபிள் பண்ணி சாங் கேட்டிங்கன்னா அந்த பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்க பேக் பேனலில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்கு. நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். அதோட வால்யூம் ராக்கர்ஸும் இருக்குது, கரோக்கி ஃபீச்சரும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் யூஎஸ்பி ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பி ட்ரைவில் MP3 ஃபைல்ஸை நீங்கள் லோட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் MP3 சாங்ஸை யூஎஸ்பி ட்ரைவ்லேருந்தே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் இதை பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் போர்ட் இருக்குது, நீங்கள் வந்து கேபிள்ஸ் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர் TWS மோட் இருக்குது. ஸோ 2 பார்ட்டி பாக்ஸ் ஸ்பீக்கரை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சரௌண்ட் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். ஒன்று ரைட் சேனலாக, ஒன்று லெஃப்ட் சேனலாக ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு தடவை அந்த TWS மோடு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த LED பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு பார்ட்டி பாக்ஸ் ஸ்பீக்கர்லையும் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் கனெக்ட் ஆகி பேர் ஆகி உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். DC போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, C டைப் கிடையாது. இனிஷியலாக நான் பார்க்குறப்ப எனக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருந்தது. ஏன்னா C டைப் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போக தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா இது ஒரு பெரிய ஸ்பீக்கர், 100 watts அவுட்புட் டெலிவர் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர். ஸோ அதுக்கான பவர் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அது வந்து C டைப்பில் டெலிவர் பண்ண முடியாது. தட் இஸ் த ரீசன் இந்த DC கேபிள் கொடுக்கறதுக்கான ரீசன் அதுதான். அண்ட் அதே மாதிரி இந்த கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேட்ரி பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு 100% அவுட்புட் கிடைக்கும். தட் இஸ் த அட்வான்டேஜ். அண்ட் பேட்ரி பேக்கப் உங்களுக்கு 6 hours வரும். அண்ட் சார்ஜ் ஆகிறதுக்கு 3 hours ஆகும், ஃபுல் டைம் பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த ஸ்பீக்கரோட வெயிட் பற்றி பார்ப்போம். வெயிட் அரௌண்ட் 6 kg இருக்கும். ஹெவியான ஸ்பீக்கர். உங்களால் சிங்கிள் ஹேண்டில் லிஃப்ட் பண்ண முடியும், பட் உங்களால் லிஃப்ட் பண்ணிகிட்டே பாட்டெல்லாம் கேட்க முடியாது. அண்ட் அந்த ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க லிஃப்ட் பண்ணுறதுக்கு, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு த சவுண்ட் செக்.
ஓகே. சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு வீடியோல எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. நான் லிட்டரலா என்னோட ரூம்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னால 60% மேல வால்யூம் வைக்க முடியல. ஏன்னா, அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு. லவுட்னஸும் சரி, பேஸ் எஃபெக்ட் வந்து எஸ்பெஷலி பேஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். நீங்க பேஸ் பூஸ்ட் மோட் செகண்ட் லெவல்ல வச்சு ப்ளே பண்ணீங்கன்னா, சவுண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் லவுட்னஸ் வைஸ்லாம் பயங்கரமான ஸ்பீக்கர். ஒரு பார்ட்டி வைப் வரும் உங்களுக்கு. நீங்க ரூம்ல வச்சு கேட்கிறப்பவே. ஓகே. ஸோ பாஸ்ட் 1 மந்த்தா இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோட யூசர் பேஸ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இது போர்ட்டபிளா இந்த ஸ்பீக்கர் போர்ட்டபிளா இருக்கிறதுனால, என்னால எல்லா சினாரியோஸ்லயும் யூஸ் பண்ண முடியுது. நான் ரூம்ல வச்சு மூவிஸ் அண்ட் பாட்டு கேட்குற மாரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹால்ல போயிட்டு ஃபேமிலியோட மூவிஸ் பார்க்குற மாரி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் டெர்ரஸ்ல போய் பாட்டு கேட்குற மாரி, அஸ் வெல் அஸ் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறப்பவும் எடுத்துட்டு போலாம் கார்ல வச்சு. ஸோ எல்லா சினாரியோலயும் எனக்கு இது சப்போர்ட் பண்றதுனால, என்னால ரெகுலரா இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறதுக்கு பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்பீக்கரை நீங்க கன்சிடர் பார்த்துட்டு, செக் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஹைலி ரெக்கமெண்டபிள் ஃபார் சவுண்ட் குவாலிட்டி, பேஸ் குவாலிட்டி அண்ட் த லவுட்னஸ் அண்ட் த பில்ட் குவாலிட்டி. எல்லாமே சூப்பரா இருக்கு. வொர்த் ஃபார் மனி.